வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் பிரணவ்ஸ் விஷன் தமிழ். இந்த சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் எப்படி ஒரு அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் அதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாவில் இருப்பீங்க. ஆனால் என்ன டாபிக் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் சேனலுக்கு நல்ல டாப் ரீச் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ணி அதை யூடியூப் போடுறது மூலமா நம்ம சேனல் ரொம்பவே ரீச் ஆகும். ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, செலக்டடாக ஒரு 4 கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி ரெகுலராக போட்டு வராங்க, ஒரு சீரிஸ் மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி போடலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. எனிவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோ எல்லாமே நம்ம சேனல் இருக்குது. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்டாகான் அப்படின்றது அந்த அப்ளிகேஷன். அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கிங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்காக நான் ஐ பட்டன்லையும் எண்ட் கால்லையும் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படின்ற வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை தொடங்கிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோம். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பேஜுக்கு வரீங்க. வந்தோடனே இதில் கிரியேட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் நிறைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் ஃப்ரீ அப்படின்ட்டுருக்குல அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக உள்ளதான். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் டவுன்லோட் ஆகிரும். ஸோ அதை நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கிற எல்லா பேக்ரவுண்ட்ஸுமே நமக்கு ஃப்ரீயான பேக்ரவுண்ட்ஸு. ஸோ இதிலே நமக்கு ட்ராலி சிம்பிள் போட்டிருக்கிற எல்லா பேக்ரவுண்ட்ஸும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரையலுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ட்ராலி உள்ளதை நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா மந்த்லி 190 ருப்பீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிற பேக்ரவுண்டை வச்சு நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரீன்றதே மூவ் பண்ணிட்டுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆஃபீஸ், கம்ப்யூட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால், கிச்சன், இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ரெஸ்டாரண்ட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கான பேக்ரவுண்ட் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஆக்டரை செலக்ட் பண்ணோம். அதுக்கு நோ ஆக்டர் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்தமாரி தான் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரியான சிம்பிள் உள்ளது எல்லாமே இந்த ட்ராலி சிம்பிள் உள்ள எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆக்டர்ஸுக்கு. ஸோ ஃப்ரீயான ஆக்டர்ஸும் இதில் நிறையா காமிக்கும். அதில் நம்ம ஒரு 2 ஆக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உள்ள ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் சிம்பிள் போட்டிருக்கு. இதெல்லாம் ஃப்ரீயாக உள்ள ஆக்டர்ஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ரைட், டேபிள் லெஃப்ட், இந்த மாதிரி நிறையா மிடில், இந்த மாதிரியான நிறையா உங்களுக்கு ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் டேபிள் லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதேமாதிரி நான் இன்னொரு மேல் ஆக்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நோ ஆக்டருங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி இன்னொரு மேல் ஆக்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த சமீர்ன்ற மேல் ஆக்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேலை டேபிள் லெஃப்ட்டில் போட, ஸோ டேபிள் ரைட்டில் அந்த மேலே போட்டுருவோம். ஸோ இப்போ கேரக்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்டரை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நோ ஆக்டருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட மேல் கேரக்டர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வைக்கிறதுக்கு நான் அந்த மேல் கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எமோஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய எமோஷன்ஸ் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஷைன்ற எமோஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் இதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் ஷேட் எமோஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எமோஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ நேச்சுரலுங்கிறதே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நேச்சுரலாக செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த கேரக்டர் என்ன பேசணுன்றதை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வாய்ஸ் ஓவரில் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து எந்த டைலாக் வேணாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டர் வந்து அதை வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இல்லை டைப் பண்ண வேணாம் அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மைக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மைக்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாய்ஸ் அதில் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபீமேல் கேரக்டர் பதில் சொல்கிறதுக்கு அதே வந்து மெசேஜுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆக்டையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ வந்து ஃபீமேல் கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான டயலாக் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும் அப்படின்றதில்ல, தமிழ் வேர்ட்ஸும் நீங்கள் வந்து தங்கிலீஷில் கூட டைப் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் வந்து கான்வர்சேஷன் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மெசேஜ் பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு எத்தனை லென்த்துக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன், இந்த மூணாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நிறைய எமோஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்டர், எந்த ஆக்டர் வந்து எமோஷன் காட்டணுமோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிடில் ஆக்ஷன் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய வந்து எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது, அதே மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த எமோஷன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கிஸ் பண்ணுற மாதிரி எமோஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு நாலாவதாக இருக்கிற ஆப்ஷன், அஞ்சாவதாக இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்குன்னு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருக்குது. ஸோ ஹாப்பி மூட், சேட் மூட் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருக்குது. இந்த கெட் மோர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி மூடு உள்ள ஒரு மியூசிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த எந்த இடத்துல டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சென்டர்ன்றதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சென்டர், லெஃப்ட், ரைட் அந்த மாதிரி அந்த வேர்டு எந்த இடத்துல வரணுமோ அதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சைலண்ட்டில் வந்து வாய்ஸ் கொடுக்கணும், இல்லை ஹோஸ்ட் ஃபீமேல் ஏதாவது வாய்ஸ் கொடுக்கணும், இல்லை சமீர் வாய்ஸ்லேயே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த வாய்ஸையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் ஃபீமேல் அப்படிங்கிற வாய்ஸை கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கூட அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரெண்டர் வீடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஒரு சப்டைல் வேணால் சப்டைல் கொடுங்க, நான் வேணான்னா விட்டுருங்க. ஸோ கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் இந்த மாதிரியான எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கென் மாஸ்டர் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து கென் மாஸ்டர் மூலியமாக அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து கென் மாஸ்டருக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்து கென் மாஸ்டர் மூலியமாக இந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம்னா அந்த இது வந்து டவுன்லோட் ஆகி உங்களோட மெமரியில் வந்து சேவ் ஆகிரும். ஸோ இதில் வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து கெயின் மாஸ்டர் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எடிட்டிங் ஆப் என்னென்ன இருக்கோ அதில் எதில் வேணாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. சைனிங் ஆஃப். பாய் பாய்.